தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி மோட்டார் எபிசோட்ல நிறைய கார்ஸோட ரிவ்யூஸ் வந்து நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ ஒரு கார் வந்து வாங்கணும், அதுவும் முக்கியமா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அதுவும் இப்போ டூ வீலருக்கு ஈக்குவலா மார்க்கெட்ல நிறைய கார்ஸ் வந்து வந்துருச்சு. அப்போ நம்ம எந்த காரை பிக் பண்ணா நமக்கு சரியா இருக்கும், நம்ம பட்ஜெட்டுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் வந்து உள்ள வரும். அப்போ எந்த செக்மெண்ட் உங்களுக்கு கரெக்டா இருக்கும், அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க கார் வாங்கிட்டீங்க, வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர் பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா சின்ன சின்ன வார்னிங் முதற்கொண்டு ரொம்ப பயந்துட்டு அலறி அடிச்சு ஷோரூம்க்கு வந்து போவாங்க, சர்வீஸ் சென்டருக்கு. அப்போ ஒவ்வொரு வார்னிங் லைட்டுக்கும் என்ன மீனிங், நம்ம அதை எப்படி வந்து கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டா இந்த வீடியோவில் நம்ம பேச போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது உங்களோட பட்ஜெட், ரைட்டுங்களா? ஏன்னா ஒரு பட்ஜெட் அப்படின்னு இருக்கும்போது எவ்ரி 50,000 ருபீஸ்க்கு ஒரு புதுசா கார் வந்து உங்களுக்கு உள்ள வந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம சர்ச் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா ஒரு 5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லி பட்ஜெட் ஆரம்பிச்சு முடிக்கும்போது 15 லட்ச ரூபால போய் முடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பை வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் ஸ்டைலு எல்லாத்தையும் பார்த்து அது அஃபோர்டபிலிட்டிக்குள்ளே இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறத நீங்கள் முக்கியமாக வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் அதை பார்க்கணும். அப்போது உங்களோட பட்ஜெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்னென்ன கார் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ நம்ம பட்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்மெண்ட். ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய செக்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு செடான், ஒரு எஸ்யூவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட்டு அந்த செடான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதில் கண்டிப்பாக டிரைவபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஹைவேல அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிரைவ் கம்ஃபர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் கூட வர்றவங்களுக்கும் அந்த சிட்டிங் கம்ஃபர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் டயர்ட் ஆகாமல் உங்களால் போக முடியும். அதில் இருக்கிற நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸில் இருக்கிற நெகட்டிவ் என்ன, ரொம்ப லோவாக இருக்கும்போது சிட்டிக்குள்ளே ஒரு பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் ஏறும்போது கண்டிப்பாக கீழே தட்டுறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அதுவும் முக்கியமாக ஃபுல் லோடில் நீங்கள் போகிறீங்க, ஒரு 4 பேர் இல்லை 5 பேர் நீங்கள் உட்காந்து போகிறீங்க அப்படின்னா அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்னும் கம்ப்ரஸ் ஆகி உங்களுக்கு லோவாயிரும். அப்படி இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் அதை டிரைவ் பண்ணணும். அப்போ ஸ்பீட் பிரேக்கரில் ஏறும்போது ஒரு டயகனலாக அந்த ஸ்பீட் பிரேக்கரை நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ செடானில் இருக்கிற பாசிட்டிவ் டிரைவிங் கம்ஃபர்ட் அண்ட் உள்ளே இருக்கிற கேபின் கம்ஃபர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அதில் இருக்கிற நெகட்டிவும் அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து அதுக்கு நெகட்டிவ். இன்னொன்று அந்த இன்க்ரஸ் அண்ட் எக்ரஸ் அப்படின்னு சொல்லப்படுற காருக்கு உள்ளே போகிறது வெளியே வர்றது வந்து இந்த செடானில் கொஞ்சம் மெனக்கடல் அதிகமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப பெண்ட் பண்ணி தான் வந்து நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு 6 ஃபீட்டோ இல்லை 6 ஃபீட்டுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பெண்ட் பண்ணி உள்ளே போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவீங்க. அதுவும் இந்த ஹெட் ரூம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே லோவாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ உங்கள் ஃபேமிலியில் ஒரு எல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க உள்ளே போகிறதுக்கு ரொம்ப குனிஞ்சு அவங்க உள்ளே போகும்போது சிரமப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் வரும்போது அவங்களோட ஃபுல்லோட நீல போட்டு தான் அவங்க எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு இன்கேஸ் நீ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா வெளியில் வர்றதுக்கு இன்னொரு ஆள் ஹெல்ப் இல்லாமல் அவங்களால வெளியே வர முடியாது. இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டி எல்லாம் வந்து இந்த செடான் அப்படிங்கிற ஒரு காசில் வந்து இருக்குது. இது எல்லாமே வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுனால தான் இந்த செடான் அப்படிங்கிற இந்த செக்மெண்ட்டே வந்து அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ எஸ்யூவியில் இருக்கிற பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன? பாசிட்டிவ் அஃப்கோர்ஸ் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சிட்டிக்குள்ளே நீங்கள் எப்படி ஓட்டினாலுமே கீழே வந்து அது தட்ட போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் காருக்கு உள்ளே போய் வெளியே வர்றது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். எல்டர்ஸ்க்கும் சரி, நீங்கள் வந்து ஒரு 6 ஃபீட்டோ இல்லை அதுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நின்ன மணிக்கே அந்த சீட்டில் உட்கார்ற மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் வந்து இந்த எஸ்யூவியில். அப்போ நெகட்டிவ் அப்படின்னு கேட்டால் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இருக்குது. ஏன்னா டிரைவிங் கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த செடானை விட இந்த எஸ்யூவியோட கம்ஃபர்ட் கொஞ்சம் கம்மி தான். எஸ்யூவிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டால் பாய் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா கொஞ்சம் உயரம் வந்து அதிகமாக இருக்கும். அதோட ப்ரொஃபைல் வந்து ஏரோடைனமிக்காக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஒரு பாக்ஸி ஸ்டைலில் வந்து இருக்கும்.
அப்போ ஹைவேல நீங்கள் கொஞ்சம் ஹை ஸ்பீட்லலாம் போகும்போது அந்த காரோட வெயிட்டை பொறுத்தும் சரி, அதோட ப்ரொஃபைலை பொறுத்தும் சரி, அது வந்து ஸ்லைட்டாக வந்து உங்களுக்கு ஹை ஸ்பீடில் ஒரு மாதிரி ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்காக ஒரு ஆக்சிடெண்ட்டில் போய் முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நமக்கு கான்ஃபிடென்ட் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகும். இன்னொன்று கார்னரிங் அப்படின்னு நம்ம சொல்லப்படுற அந்த ஹைவேல ஒரு டேர்ன் வந்து நீங்கள் ஷார்ப்பாக எடுக்கணும் அப்படின்னா எஸ்யூவிஸில் அதிகமான ஸ்பீடில் போய் உங்களால் எடுக்க முடியாது. பாடி ரோல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்கள் கூட வர்றவங்க வந்து அது ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ லாங் டிரைவ்லாம் போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக டயர்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நடுவில் நிறையா பிரேக் அடிச்சு தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த எஸ்யூவியில் இருக்கிற நெகட்டிவ். அப்போ நமக்கு வந்து எது செட் ஆகும், நம்ம ஃபேமிலியில் எப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க, நம்மளோட டிரைவிங் வந்து எங்கே அதிகமாக இருக்கும், ஹைவேல அதிகமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் செடானுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கலாம். பட் ஸ்டில் உங்கள் ஃபேமிலியோட கன்ஸ்டன்ஸ் படி எல்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பட் என்னோட டிரைவிங் மோஸ்ட்லி சிட்டிக்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரியான அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற ரோட்ஸில் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு எஸ்யூவி அப்படின்னு சொல்லப்படுற இந்த கிராஸ் ஓவர்ஸ் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த செக்மெண்ட்டை உங்களோட பட்ஜெட்டுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் ஃபிட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு செட் ஆகிறது எஸ்யூவி தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளேயே எஸ்யூவிலேயே மல்டிபிள் செக்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதான் மைக்ரோ எஸ்யூவி அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா சப்காம்பேக்ட் எஸ்யூவிஸ், அதாவது 4 மீட்டருக்கு உள்ளே இருக்கிற எஸ்யூவிஸ். அடுத்தது மிட் சைஸ் எஸ்யூவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது 4.3 மீட்டர் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு உள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் சைஸ் எஸ்யூவி. இது எல்லாத்துக்கும் பட்ஜெட் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்போது உதாரணத்துக்கு உங்களோட பட்ஜெட் ஒரு 10 லட்சம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த மைக்ரோ எஸ்யூவியோட டாப் அண்டும் இந்த 10 லட்சத்துக்கு வரும். அதே நேரத்தில் இந்த சப்காம்பேக்ட் எஸ்யூவியோட ஒரு ஸ்டார்டிங் அண்ட் மிட் வேரியண்ட்டுமே அந்த 10 லட்சத்துக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது இதுக்கு போகணுமா அதுக்கு போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போது இந்த மைக்ரோ எஸ்யூவியோட டாப் அண்ட் போகும்போது அதிகமான ஃபீச்சர்ஸோட உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் கேபின் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகுது. ஏன்னா அதோட லென்த் வந்து ஒரு 3.6 to 3.7 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா டாட்டாவோட பஞ்சு, ஹுண்டேவோட எக்ஸ்டரு, மாருதி சுசுகியோட இக்னிஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கார்கள் வந்து இந்த மைக்ரோ எஸ்யூவி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்து உங்களுக்கு வருது. இது கொஞ்சம் அதே பட்ஜெட்டில் கேபின் ஸ்பேஸ் அதிகமாக 4 மீட்டர் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் நல்ல ரியரில் வந்து ஸ்பேஸ் வந்து கிடைக்கும். அந்த மாதிரியான இதில் ஆனால் ஃபீச்சர்ஸ் கம்மியாக வந்து உங்களுக்கு வருது. இப்போ உதாரணத்துக்கு இதில் இருக்கிற கார்கள் பார்த்தோம்னா ஹுண்டேவோட வென்யூ சொல்லலாம், சோனட்டு, நிறைய கார்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பிராண்ட்லையும் கிட்டத்தட்ட 1 இல்லை ஒரு சில பிராண்டில் 2 கார்கள் கூட இந்த செக்மெண்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போது நம்ம ஸ்பேஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா இல்லை ஃபீச்சர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும். அப்போது நம்ம பட்ஜெட்டுக்கு எந்த செக்மெண்ட் வருது, நமக்கு எது செட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து நீங்கள் பிக் பண்ணணும். 10 லட்ச ரூபாவில் ஆரம்பிச்சுட்டு 20 லட்ச ரூபாவில் போய் நீங்கள் கார் வாங்கும்போது நிற்கக்கூடாது. அது வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நிறைய ட்ரபிளை வந்து உங்களுக்கு அது கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு காரை வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப முக்கியமான 3 விஷயத்தை வந்து நம்ம பார்க்கணும். அதில் ஒன்று தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொன்று அப்ரோச் ஆங்கிள் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று டிபார்ச்சர் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த 3க்கும் என்ன வித்தியாசம், ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சிருக்கும். அப்போது நம்ம காரை வந்து ஒரு ரோடில் நிப்பாட்டுறோம் அப்படின்னா ரோடோட சர்ஃபேஸுக்கும் காரோட பாட்டம் சர்ஃபேஸுக்கும் உள்ள கேப்பை தான் நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இது அதிகமாக இருக்கும்போது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லேயோ மேடு பள்ளத்தில் ஏறி போகும்போது கீழே எந்த விதத்துலேயும் காரை வந்து டேமேஜ் பண்ணாமல் தட்டாமல் அதை கிராஸ் பண்ணி நம்ம போகிறோம். அப்போது அளவுக்கு அதிகமாக இருந்தாலுமே அதில் வந்து பிரச்சனை தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஹைவேல ரொம்ப அதிகமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற ஒரு காரில் போகும்போது நம்ம காற்று வந்து காருக்கு அடியில் பாஸ் பண்ணி பின்னாடி வந்து அதிகமாக போகும். அப்போது அந்த லிஃப்ட் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ லிஃப்ட் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னா கீழே போன காற்று அந்த காரை மேலே தூக்குறதுக்கு வந்து உங்களுக்கு ட்ரை பண்ணோம். அப்படி தூக்கும்போது அந்த ரோடுக்கும் டயருக்கும் இருக்கிற அந்த கான்டாக்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு மிஸ் ஆகும். அப்போது
நமக்கு பர்பஸ் என்ன அப்படிங்கிறத ரொம்ப ஃபோக்கஸ்டாக வச்சு அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணணும், ரைட்? அடுத்தது அப்ரோச் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்ரோச் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை போய் அணுகிறது. அப்போது ஒரு மேடை போய் நீங்கள் அணுக போகிறீங்க அப்படின்னா அந்த காரை உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும்? அப்போது இந்த அப்ரோச் ஆங்கிள்ங்கிறது எதுக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தரைக்கும் உங்களோட காரோட ஃப்ரண்ட் மோஸ்ட் போர்ஷனோட லோயர் போர்ஷனுக்கும் உள்ள ஆங்கிளை தான் இந்த அப்ரோச் ஆங்கிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஒரு மேடை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீல் ஏறுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டோட பம்பர் தட்டிருச்சு அப்படின்னா அந்த மேடு மேலே உங்களால் ஏறவே முடியாது. அது உங்களோட காரோட ஃப்ரண்ட் பம்பரை கம்ப்ளீட்டாக டேமேஜ் பண்ணும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்புறம் அப்ரோச் ஆங்கிள் வந்து அதிகமாக இருக்கும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒரு ஆஃப் ரோடு கார்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது அப்ரோச் ஆங்கிள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது அந்த கர்வ் வந்து அதிகமாக இருக்கும்போது இந்த அப்ரோச் ஆங்கிள் அதிகமாக இருக்குது. அப்போது உங்களோட வீட்டில் ஒரு பெருசாக ரேம்ப் இருக்குது, அதாவது பெரிய ஒரு ஸ்லோப்பில் ஏறி தான் உங்கள் வீட்டுக்குள்ளேயே நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த அப்ரோச் ஆங்கிள் கம்மியாக இருக்குது அப்படின்னா உங்கள் காரை நீங்கள் மேலே ஏற்றுறதுக்கு முன்னாடியே இந்த பம்பர் வந்து உங்களுக்கு கீழே தட்டும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அப்ரோச் ஆங்கிள் அதிகமாக இருக்கிற காரை தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கார் வாங்கினதுக்கப்புறம் அந்த காரை உங்கள் வீட்டுக்குள்ளேயே கொண்டு போக முடியாமல் ரோட்லேயே நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஸோ அதனால் அப்ரோச் ஆங்கிள் அப்படிங்கிறதையும் நல்லா புரிஞ்சு அது உங்களுக்கு எப்படி தேவை அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். இப்போ டிபார்ச்சர் ஆங்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்படியே ஃப்ரண்ட்டில் இருக்கிறத அப்படியே நீங்கள் பேக்குக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அப்போ ரோடுக்கும் அந்த பின்னாடி இருக்கிற அந்த பம்பருக்கும் இந்த பாட்டம் மோஸ்ட் பொசிஷனுக்கும் உள்ள அந்த ஆங்கிள் தான் வந்து டிபார்ச்சர் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஒரு இடத்த விட்டு நீங்கள் வெளியில் வரும்போது உங்களோட வீட்டில் இருக்கிற ரேம்பில் இருந்து ஒரு சில காரில் இருந்து நீங்கள் கீழே இறங்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் ரோடை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே பின்னாடி டம்முன்னு வந்து கீழே பம்பரில் வந்து அடிக்கும். அப்போ அதுக்கு காரணம் ரொம்ப லோவான டிபார்ச்சர் ஆங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று ஸ்பீட் பிரேக்கரில் முன்னாடி ஏறிடும், ஆனால் பின்னாடி இறங்கும்போது பார்த்தீங்கன்னா தட்டும் நீங்கள் ஃபுல் லோடில் போகும்போது. அதுக்கு காரணமும் இந்த லோயரான டிபார்ச்சர் ஆங்கிள் இருக்குது அப்படிங்கிறது. அப்போது உங்களோட பர்பஸுக்கு ரொம்ப அதிகமாக டிபார்ச்சர் ஆங்கிள் வேணும் அப்படிங்கிறப்போ அது எஸ்யூவியில் மட்டும்தான் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப கம்மியாக இந்த செடான் அப்படிங்கிற கார்ஸில் இருக்கும். பட் இப்போ சமீபத்தில் வந்த ஒரு சில செடான்ஸில் உதாரணத்துக்கு ஸ்கோடாவோட ஸ்லாவியா வந்து நம்ம சொல்லலாம். அப்போ ஸ்லாவியாவில் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த டிபார்ச்சர் ஆங்கிள் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ரியரோட பம்பரை வந்து ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த டிபார்ச்சர் ஆங்கிள் அதிகமாக உங்களுக்கு இருக்குது. அதனால தான் அந்த ஸ்லாவியாவில் கிரவுண்ட் கிளியரன்ஸும் அதிகம், இந்த டிபார்ச்சர் ஆங்கிள் அண்ட் அப்ரோச் ஆங்கிளும் அதிகமாக கொடுத்ததுனால நிறைய பேர் அந்த காரை வந்து விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போது இந்த மாதிரி அப்ரோச் ஆங்கிள், டிபார்ச்சர் ஆங்கிள், கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த மூணுமே உங்களோட பையிங்கில் வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ப்ளே பண்ணும். அது நல்லா புரிஞ்சு கரெக்டான ஒரு காரை வந்து நீங்கள் பிக் பண்ணணும். நம்ம கார் வாங்குறத பற்றி நம்ம பார்த்தோம். கார் எப்படி நம்ம செலக்ட் பண்ணணுங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ கார் நம்ம வாங்கினதுக்கு அப்புறமா எல்லாரும் பயப்படுற விஷயம், இந்த கிளஸ்டரில் ஒரு சில வார்னிங் லைட்ஸ் வந்து வரும். அதனால என்ன பெரிய பிரச்சனையாயிருமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுவாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டாக சர்வீஸ் சென்டருக்கு காரை எடுத்துகிட்டு போவாங்க. அப்போ என்னென்ன மாதிரியான லைட்ஸ் வந்தால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும், இல்லை இதெல்லாம் வந்து ஜஸ்ட் வார்னிங் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்டரியோட சிம்பிள் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும். ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு 2 டெர்மினல் இருக்கிற மாதிரி ரெட் கலரில் வந்து உங்களுக்கு அது க்ளோ ஆகும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா என்ன மீனிங்? அப்போ உங்களோட பேட்டரி வந்து சார்ஜ் ஆகலை, சம்திங் ரிலேட்டட் டு பேட்டரி வந்து இஷ்யூ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ என்ன மாதிரி காரணத்தினால அது இருக்கலாம் அப்படின்னா உங்கள் பேட்டரி சார்ஜ் ஆகிறதே வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற அல்டர்னேட்டர் அப்படின்னு ஒரு டிவைஸ் மூலமாக தான் இந்த பேட்டரி வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகும். அப்போ அந்த அல்டர்னேட் எதோட கனெக்ட் ஆகிருக்கும்? உங்களோட இன்ஜினோட கனெக்ட் ஆகிருக்கும். உங்கள் இன்ஜினோட ஃப்ளைவீல் வந்து ரொட்டேட் ஆகும்போது இந்த அல்டர்னேட் வந்து ரொட்டேட் ஆகி அதிலிருந்து பேட்டரி வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகும். அப்போ அது சார்ஜ் ஆகலை அப்படின்னா ஒன்று ஆல்டர்னேட்டர் பிரச்சனை இருக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த பேட்டரியோட லைஃப் வந்து ஓன் அவுட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். அப்படி ஏதாவது ஆயிருந்தது அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாமல் கூட போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் இப்போ இருக்கிற ஆட்டோமேட்டிக் கார்ஸ்லாம் உங்களால் தள்ளி கூட உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்போ அப்படி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் இமீடியட்டாக வந்து பார்த்துக்கணும். உங்களோட பேட்டரி சர்வீஸ் சென்டர்ஸ் எங்கே இருக்கோ அவங்கள போய் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா அது ஆக்சுவலாக என்ன இஷ்யூ அப்படிங்கிறத உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா இன்ஜின் டெம்பரேச்சர் வார்னிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவுமே ரெட் கலரில் தான் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும். அப்போது இன்ஜின் டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன? இன்ஜின்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஃபயரிங் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லிட்ரலாக உள்ளே வந்து தீப்பிடிச்சு எரியுது. அப்போ அதிகமாக ஹீட் வந்து இன்ஜின்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கு தான் நம்ம காரில் கூலிங் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஃப்ரண்ட்டில் ரேடியேட்டர்னு ஒன்று இருக்கிறது உங்களுக்கு தெரியும். கூலண்ட் ஒன்று அப்படின்னு சொல்லி ஒன்று நீங்கள் காரை சர்வீஸ் பண்ணும்போது நாங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. க்ரீன் கலராக ஒரு லிக்விட் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கூலண்ட்டை வந்து இந்த ரேடியேட்டருக்குள்ளே நீங்கள் சர்க்குலேட் ஆக்கி இன்ஜினுக்கு அவுட்டரில் வந்து அது அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். அப்போ இன்ஜினுக்கு உள்ளே இருக்கிற ஹீட்டை அந்த கூலண்ட் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வெளியில் போய் திருப்பியும் அது கூலாகி திருப்பி உள்ளே வருது. ஸோ இப்படி ஒரு சர்க்கிள் நடந்துக்கிட்டே வந்து இருக்கும். முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காரை லாங்லலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒருக்க நிப்பாட்டி ரேடியேட்டருக்குள்ளே இருக்கிற தண்ணியை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போது அந்த மாதிரியான ரெக்யர்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த கூலண்ட். அப்போ அந்த கெமிக்கல் வந்து ரெஃப்ரிஜரண்ட்டாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகுது. நல்ல ஒரு கூலிங் சிஸ்டத்தை அது எனேபிள் பண்ணுது. இன்கேஸ் உங்களோட ரேடியேட்டரில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இல்லை கூலண்ட்டோட லெவல் ரொம்ப கம்மியாயிருச்சு அப்படின்னா இந்த ஓவர் ஹீட் சிம்பிள் வந்து வரும். இது வந்துருச்சுன்னா கண்டிப்பாக காரை அதுக்கப்புறம் ஓட்டுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ரோடுக்கு ஓரத்தில் நிப்பாட்டிட்டு அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது ஆயில் ப்ரெஷர் லோ அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் இருக்கும். ஆயில்ங்கிறது எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஜின் ஆயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இன்ஜின் ஆயில்ங்கிறது மெயினாக காரில் எதுக்காக இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு லூப்ரிகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இன்ஜினில் நிறையா மூவிங் பார்ட்ஸ் வந்து இருக்குது. மெட்டலும் உரசிட்டு மூவ் ஆகும்போது அதிகமாக டெம்பரேச்சர் கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தேய்மானம்ங்கிறது அதிகமாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இன்ஜின் ஆயில் அப்படிங்கிறது காரில் ரொம்ப முக்கியமாக நம்ம அதை வந்து பார்க்கணும். இப்போ உங்களோட எவ்ரி சர்வீஸில் இந்த இன்ஜின் ஆயிலை வந்து அவங்க ரீப்ளேஸ் கூட பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இப்போ அந்த லெவல் கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த வார்னிங் வராது. இன்கேஸ் இன்ஜின் ஆயிலோட லெவல் கம்மியாயிருச்சு அப்படின்னா இந்த வார்னிங் வந்து உங்களுக்கு பாப்பப் ஆகும். அப்போ இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஜின் ஆயிலோட லெவல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அப்போ எப்படி லெவல் வந்து செக் பண்ணுறது அப்படின்னா உங்களோட இன்ஜினுக்கு பக்கத்துலேயே வந்து டிப் ஸ்டிக்னு ஒன்று இருக்கும். ஒரு ரிங்கு மாதிரி ஒரு விரல் போகிற மாதிரி ஒரு ஸ்டிக் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து அந்த இன்ஜின் ஆயிலோட லெவல் வந்து உங்களுக்கு அதில் காமிக்கும். ஆனால் வண்டி நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூலானதுக்கப்புறமா இன்ஜின் கூலானதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கணும். இல்லைனா அந்த ஹீட் வந்து உங்கள் கையில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வெஹிக்கிளை நிப்பாட்டிக்கணும். அன்ஈவனில் வச்சிங்க அப்படின்னா அந்த கரெக்டான ஒரு லெவல் வந்து உங்களுக்கு அது காமிக்காது. அது லெவல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இன்ஜின் ஆயிலை டாப் அப் பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு வார்னிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்தது செக் இன்ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு லைட்டு இப்போ நீங்கள் சைடில் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ இந்த செக் இன்ஜின் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு வார்னிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ இது என்ன அப்படின்னா ஒரு மால் ஃபங்க்ஷன் வார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதோட மால் ஃபங்க்ஷன்னா இன்ஜினோட மால் ஃபங்க்ஷன். அப்போ இதுக்கு என்னென்ன மாதிரியான காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னா உள்ள ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வந்து ப்ராப்பராக நடக்கலை, இல்லை பெட்ரோல் காராக இருந்தால் ஸ்பார்க் ப்ளக்கில் ஏதோ இஷ்யூ இருக்குது, உங்களுக்கு ஃபியூவல் பம்ப் வந்து கரெக்டாக வந்து ஃபியூவலை பம்ப் பண்ணல, இந்த மாதிரி எது ப்ராப்ளம்னாலுமே அந்த செக் இன்ஜின் அப்படிங்கிற அந்த வார்னிங் லைட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அது வரும்போது கொஞ்சம் அந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க. ஒரு மாதிரி பவர் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று அதிகமாக வைப்ரேட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ சம்திங் வந்து ஃபயரிங்கில் மால் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த வார்னிங். பட் அது இம்மீடியட்டாக காரை நிப்பாட்டணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் டிரைவ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சர்வீஸ் சென்டர் வரைக்கும் நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறமா அதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத எய்தர் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும். அப்படியே ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டாக எந்த இடத்துல இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிச்சி அதை மட்டும் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த செக் இன்ஜின் அப்படிங்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். பட் நியர்பை சர்வீஸ் சென்டர் வரைக்கும் நீங்கள் டிரைவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆப்ரேஷனலில் ஒரு சில லைட்ஸ்லாம் இருக்குது. அதாவது இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் சிஸ்டம் ஒர்க் ஆகிறதுனால எரியற லைட். உதாரணத்துக்கு ஹெட்லைட்க்குரிய லைட். அப்போ நீங்கள் ஹெட்லைட்டை ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலரில் டிம்மா பிரைட்டா அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் வந்து உங்களுக்கு காமிக்கும். டிம்முனா ப்ளூவும், ஹைனா ஒரு க்ரீனாகவும் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும். இது வந்து இந்த பர்டிகுலர் லைட் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷனுக்காக காமிக்கிற லைட். அது வந்து வார்னிங்காக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஆப்ரேஷனல் லைட்ஸ் அப்படின்னு சொல்லியும் கிளஸ்டரில் வந்து கொஞ்சம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜினை ஆன் பண்ணும்போது கிராங்க் பண்ணும்போது நிறைய லைட்ஸ் உங்களுக்கு க்ளோ ஆகிட்டு எல்லாமே வந்து ஆஃப் ஆகி ஜஸ்ட்டு ரெடி டு ஸ்டார்ட்டுங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனில் வந்து நிற்கும். அப்போது அந்த மாதிரி ஆனாக இருக்கிற லைட்ஸ் ஆஃபே ஆகலை அப்படின்னா அந்த பர்டிகுலர் சிஸ்டமில் பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இபிஎஸ் அப்படின்னு ஒரு லைட் உதாரணத்துக்கு சொல்ல முடியும். அதாவது எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்கேஸ் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் இன்ஜினை ஆன் பண்ணால் கூட
அந்த இபிஎஸ்ங்கிறது உங்களுக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். அப்போ அதனால் என்ன பிரச்சனை வரும், நீங்கள் ஸ்டேரிங் வந்து ரொம்ப டைட்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் மட்டுமே உங்களோட எஃபர்ட்டில் மட்டுமே ஸ்டேரிங் திரும்புகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்படி இருந்தால் அந்த எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங்கில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதை வந்து மேபி எலி ஏதாவது வயரை கடிச்சிருந்தா கூட அந்த பிரச்சனை இருக்கலாம். ஓகே, அப்போ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கிற ஒரு லைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப லைட்டரான, அதாவது நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணிக்க தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லணும்னா டிபிஎம்எஸோட வார்னிங்ஸ், அதாவது நம்ம காரோட டயரில் இருக்கிற டயர் ப்ரெஷர் கம்மியாயிருச்சு அப்படின்னா அதுக்கும் கூட ஒரு வார்னிங் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும். அது வந்து ஜஸ்ட்டு ஒரு 25% கீழே டயரோட ப்ரெஷர் வந்துருச்சுன்னா அந்த வார்னிங் லைட் வந்து உங்களுக்கு க்ளோ ஆகுது. அப்போ நீங்கள் யாரை மட்டும் ஃபீல் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த வார்னிங் வந்து உங்களுக்கு போயிடுது. இன்னொன்று ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஆனாக இருந்தால் அதில் ஒரு சிம்பிள் வந்து எரியும், ஆஃப் ஆகிருந்தால் அதில் வந்து ஆஃப் ஆகிருக்கும். ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அது வந்து க்ளோ ஆயிடுச்சு அப்படின்னா ஏபிஎஸ் சிஸ்டத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்குது. இது ஒவ்வொரு காருக்கும் இந்த நம்பர் ஆஃப் லைட்ஸ் வார்னிங்ஸுங்கிறது அதிகமாகும். அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அந்த காரில் எவ்வளோ சென்சார்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. இதுக்கு ரொம்ப நீங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பயப்படணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு சில லைட் நான் சொன்ன மாதிரி கிரிட்டிக்கலாக இருக்கிற வார்னிங்ஸை மட்டும் நீங்கள் இமீடியட்டாக சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகிறது நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோ ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். எப்படி நம்ம காரை வந்து செலக்ட் பண்ணணும், எந்த மாதிரி செக்மெண்ட் நமக்கு கரெக்டாக இருக்கும், அப்படி கார் வாங்கினதுக்கப்புறமா இந்த வார்னிங் லைட்ஸ்லாம் ஒவ்வொன்றுக்கும் என்ன மீனிங் அப்படிங்கிறத பற்றி. மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.